பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 2ஆம் நாளில் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல் மேய்ப்பராம் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 2ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 2ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் காரியம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆதியாகமம் 4:9 கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். என கண்பானவர்களே, தேவன் உண்டாக்கிய இந்த உலகத்தில் முதல் பெற்றோரின் முதல் பிள்ளைதான் இந்த காயின். அவனுக்கு ஆபேல் என்று ஒரு தம்பி. அழகான குடும்பம். தங்களுடைய உழைப்பின் பலனை காணிக்கையாக செலுத்த போன போதுதான் உறவு சிக்கல் உண்டானது. தனது காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் தன் தம்பியின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு தன்னுடையது புறக்கணிக்கப்பட்டதை பார்த்தபோது காயினுக்கு கோபமும் எரிச்சலும் உண்டானது. தன்னுடையது ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சிந்திக்கவோ, தம்பியினுடையது அங்கீகரிக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படவோ காயினால் முடியவில்லை. இதனால் அவர்களது சகோதர உறவு சிக்கலாகியது. எரிச்சலும் பொறாமையும் கோபமும் மூண்டெழுந்தது. காயின் தந்திரமாக தன் சகோதரனையே கொலை செய்யும் அளவுக்கு கொடூரமானவனானான். காயின் தன் தம்பியை கொலை செய்தது கர்த்தருக்கு தெரியாதா என்ன? அப்படி இருந்தும் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று குறிப்பிட்டு கேட்கிறதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இங்கே ஆண்டவர் கேட்கிறதற்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. காரணம் இல்லாம எதுவுமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கலாம், அவசரப்பட்டு நான் செய்துவிட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் ஆண்டவரே என்று காயின் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கன்ஃபஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் கன்ஃபஸ் பண்ணலனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் பொலைட்டாவது அவர் பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்கே காயினுடைய பதில் தான் செய்த குற்றத்தை உணராமல் மாறாக கர்வத்துடன் திமிராக, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று பதிலளித்தான். மேலும் காயின் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவனுக்கு உணர்த்தவும், மேலும் அவன்தான் அவன் தம்பிக்கு பொறுப்பும் காவலாளியுமானவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் காயின் அதை அறிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும், கர்த்தர் அவனுக்கு புரிய வைக்க நினைத்த காரியத்தை புரிந்து கொள்ளாமலும், தன் சகோதரனை கொன்று வயல்வெளியில் புதைத்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு கூட சிறிதும் இல்லாமல் தேவனால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திமிராகவும் அலட்சியமாகவும் பதில் கொடுக்கின்றான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். மனிதன் கர்த்தரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி இதுதான். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் காவலாளிகளாகவே இருக்கிறார்கள். அதுவும் குடும்பத்தில் மூத்தவர்கள்தான் இளையவர்களுக்கெல்லாம் காவலராக இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கான பொதுவான காவலர்கள் பெற்றோரே. வெளியில் செல்லும் போது மூத்தவர்களே சகலவற்றுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறார். இங்கு வீட்டை விட்டு வெளியே சென்றதினால் காயினே முழு பொறுப்பாளியும் ஆகின்றான். காவலாளியாக இருக்க வேண்டிய காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை காவல் காக்காமல் அவனை கொன்றான். என கண்பானவர்களே, சகோதரத்துவம் இது ஒரு அன்பின் பிணைப்பு. இந்த பெற்றோருக்கு இந்த கூட பிறந்தவர்களோடு இந்த உறவுகளோடு நீங்களும் பிறக்க வேண்டும் என்று முன்குறித்து தேவன் உங்களை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கின்றார். தேவன் கொடுத்த உறவுகளோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தேவனில் அன்பாயிருப்பவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பாயிருப்பான். இந்த அன்பு ஒருவருடைய குற்றத்தை மன்னிக்கும், ஒருவரை ஒருவர் தாங்கும், ஒருவரில் ஒருவர் எரிச்சல் படாது, பொறாமை கொள்ளாது, பகைக்காது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்.
ஆனால் இன்று குடும்பங்களில் நடக்கும் சிறு பிரச்சனைகளுக்காக தலைமுறை தலைமுறையாக பேசாமல் வைராக்கியத்தை காத்து கொள்கின்ற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படி வைராக்கியமாக ஒருவர் பேசாமல் எங்காவது குடும்ப விழாக்களில் பார்த்தால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வதால், அல்லது நீ வருகிற விசேஷத்திற்கு நான் வரமாட்டேன் என்று வீம்பு பிடிக்கிறதால் என்ன லாபத்தை, சந்தோஷத்தை நாம் பார்த்துவிட போகிறோம்? இதெல்லாம் நடப்பது ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் இல்லை, ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ விசுவாசிகள் இப்படி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறது மிகவும் வருத்தமான காரியம். 1 யோவான் 2:9-10 வசனங்கள் சொல்கிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். மேலும் 1 யோவான் 3:11-12 சொல்கிறது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அன்று காயன் மாத்திரம் அல்ல, இன்றும் அநேகர் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்ற எண்ணத்தோடு தன் உடன் பிறந்தவர்களை குறித்த கவலை சிறிதுமின்றி சுயநலத்தோடு ஜீவித்துக் கொண்டிருப்பது கவலைக்குரியதுதான். 1 யோவான் 4:20 சொல்கிறது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கேட்கும் கேள்விகளுக்கு நம்முடைய பதில் என்ன? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 13:34 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். மேலும் மத்தேயு 22:39 சொல்கிறது, இதற்கு ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் உறவுகளை நேசித்ததால் தான் சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது என்று அறிந்தபோது தன் உறவினர் லோத்துவிற்காக கர்த்தரிடம் பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணுகிறார். யோசேப்பு தன் சகோதரர்களை நேசித்ததால் தான் தன் சொந்த சகோதரர்கள் தன்னை கொல்லும் அளவிற்கு சென்று தன்னை ஒரு அனாதையை போல அடிமையாய் விற்று போட்ட போது கூட அவர்கள் செய்த தப்பிதங்களை மறந்து மன்னித்து அவர்கள் தன்னுடைய உதவியை நாடி வந்தபோது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சிறிதும் எண்ணாமல், உதவி செய்ய மறுக்காமல், மன விருப்பத்தோடு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நேசித்தார், அன்போடு அரவணைத்தார். யோனத்தான் தன்னுடைய தகப்பன் சவுல் தாவீதின் மேல் உள்ள பொறாமை நிமித்தம் அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது தாவீது தன்னுடைய நண்பர், அதோடு கூட தன்னுடைய சகோதரின் கணவர் என்பதால் தாவீதை தன்னுடைய தந்தையின் கொலை முயற்சிகளில் எல்லாம் யோனத்தான் பாதுகாத்தார். நோவா தன்னுடைய குடும்பத்தை, உறவுகளை நேசித்ததால் தான் ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவர்கள் நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து பெரிய அழிவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். மார்த்தாலும் மரியாலும் தன் சகோதரன் லாசருவை மிகவும் நேசித்ததால் தான் உடல் சுகவீனத்தோடு இருந்த அவர் மரித்து போகாமல் ஒரு அற்புத சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வரவழைக்க தங்களால் முடிந்த பிரயாசங்களை எல்லாம் எடுத்தார்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். இதே போன்ற ஒரு கேள்வி ஆதியாகமம் 3:9 இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இது ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவை குறித்த அங்கலாய்ப்பு. இங்கே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்ற கேள்வி நமக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் கர்த்தர் நம்மை காவல் வைத்திருக்கின்றார். அந்த ஆத்துமாக்களுக்கு நாம் தான் பொறுப்பாளிகளாய் இருக்கின்றோம். எசேக்கியேல் 3:17 சொல்கிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் உங்களை நம்பி பொறுப்புகளையும் உத்தரவாதங்களையும் ஊழியங்களையும் கொடுத்திருக்கின்றார். நமக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நாம் தான் உத்தரவாதிகளாய் இருக்கின்றோம். அது குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, வேலை செய்கின்ற இடமானாலும் சரி. அன்று கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டது போல
என்று நம்மையும் பார்த்து கேட்பாரானால் நமது பதில் என்னவாக இருக்கும்? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று மறுகேள்வி கேட்போமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நம்மால் அப்படி கேட்கத்தான் முடியுமா? எப்படிப்பட்ட நிலைமைகள், சூழ்நிலைகள் நமக்கும் நம் சகோதரருக்கும் இடையில் பகையை, பிரிவினையை ஏற்படுத்தி இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுவோம். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஒருவரை ஒருவர் மன்னித்து தாங்கி, காயினை போல அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக ஜீவிக்க இன்றே நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நமது சகோதரருக்கும் நமக்கும் இடையே உள்ள பிணக்குகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதுவே நமக்கும் நமது சகோதரர்களுக்கும், அதுவே நமக்கும் நமது உறவுகளுக்கும் நல்லது. வேதத்தில் சங்கீதம் 133 அதிகாரம் சகோதர உறவை குறித்தும் அதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்தும் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று. அதாவது தன் கூட பிறந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏதாவது ஒன்று என்றால் நல்லதோ கெட்டதோ உறவுகள் தான் முதலாவது ஓடோடி வருவார்கள். தேவன் இந்த உலகத்தில் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்ற உறவுகளை நேசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் உறவுகளின் முக்கியத்தை, அவசியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் ஆராய்ந்தறிகிறார். மனுஷன் முகத்தை காண்கிறான், ஆனால் தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆயின் ஆபலை கொல்ல வேண்டும் நினைத்த அந்த நினைவிலே, அந்த வினாடியிலே தேவன் அதை அறிந்து கொண்டார். அதல்தான் ஒரு வாணியாக காயனை பார்த்து கேட்கிறார், காயனே, உன் முகம் நாடி ஏன் மாறிற்று? ஏன் எரிச்சலோடு இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்பொழுதாவது இந்த காயன் தன் எண்ணத்தை மாற்றிருக்காமல் அவன் துணிந்து தன் சகோதரனை ஆபலை கொன்றார். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:12, காயனை போல இராதே. என்ன ஒரு பரிதா! ஒரு மூத்த சகோதரனாக, ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய காயன் அநேகருக்கு எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடாது என்று மாதிரியாக அவருடைய வாழ்க்கை மாறி. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளிவிடப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிற ஒரு நிலையில் வந்துவிட்டால் அதை போல ஒரு பரிதாபம் நிலை எனக்கு அன்பானவர்கள். அதனால் இன்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை நாம் உதாசனம் செய்து விட்டோமா? வெளியில இருக்கிற பொறுப்புகளை உதாசனம் செய்து விட்டோமா? வேலையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உதாசனம் செய்து விட்டோமா? ஆண்டவர் நம் கருத்தில் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை நாம் பொறுப்போடு காரியங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோமா என்று நாம் யோசிப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் கிரிகளுக்கு தக்கதான பிரதிபலனை கொடுக்கும்படி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதலால் வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. பிறருக்காக வாழவுமே, பிறரை நேசிக்கிறவர்களாக வாழவுமே, பிறருடைய வாழ்க்கையை சீர்படுத்த, அவருடைய வாழ்க்கையை கட்டும்படி, அவளுக்கு உதவி செய்யும்படி, அவள் வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படி பிரயாசம் எடுக்கிற, உதவி செய்கிற, அவர்களுக்கு பக்கபலமா இருக்க நாம் ஒரு முடிவு எடுக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கும் அன்பு தணிந்து போகிற இந்த காலத்துல இன்று நமக்குள் உலகத்தானை போல அன்பு குறைந்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நல்குணங்கள்
நம்மிடத்தில் வெளிப்படுதா? இந்த 40 நாட்கள் லென்த் காலத்திலே நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம், சீர்பட ஒப்பு கொடுப்போம். சிலவநாதரை யாவருக்கு முன்பாக உயர்த்துவோம். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இருக்குமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்து வைக்கிறேன். அப்பா, நாங்கள் வெளிவீனம் உள்ளவர்கள் தான். தெரிந்தோ தெரியாமல் சில நேரத்தில் தவறுகள் செய்து விடுகிறோம். காயம் செய்தது ஒரு தவறு தான். ஆனால் ஆண்டவர் ஆபேல் எங்கேன்னு கேட்டபோது அவர் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், கோபத்துல பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது கூட சொல்லவில்லை. மாறாள் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர் என்ன பேசின வார்த்தை ஒரு சாபமாக அவருடைய வாழ்க்கை, தலைமுறைக்கு ஒரு சாபமாக அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரை கோபப்படுத்துகிற, ஆண்டவரை காயப்படுத்துகிற, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவரை இன்றைக்கு எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் ஏதாவது குறைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏதாவது செயல்கள், பேச்சு, சிந்தை எங்களிடத்தில் இருப்பீரானா காயனை போல எங்களுக்கு உணர்த்துங்க சுவாமி. ஏன் உன் முக நாடி மாறி இருக்கிறது, ஏன் எரிச்சல் அடைகிறாய் என்று சொல்லி வார்னிங் கொடுத்தீரப்பா. அப்படிப்பட்ட வார்னிங் எங்களுக்கு தாங்க. அன்பாய் எங்களை சீர்படுத்துங்க. உன்னோட பிள்ளையாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுது என்று வார்த்தையின்படி இன்னும் பரிசுத்தம் வாழ கிருபை தாங்க அப்பா. இந்த நாளிலே மனிதனுடைய செயல்கள் நிமித்தம் காயப்பட்டு உடைந்திருக்கிற ஆபேலை போன்ற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் நீர் சகல ஆறுதல் தேவை. அவர்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவ கரம், தேவ பலன் அவர்களோட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகள் அவருடைய வாழ்விலே காண கேட்க கொடுத்தாங்க. இயேசு முழுவதற்கு நிகழ்ச்சி நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. 40 நாட்கள், இன்று 2வது நாள். ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுகிற, ஒவ்வொரு தியானிக்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விகள் தியானம் செய்வோம். அது செயல்குள்ளாக இருக்க நம்ம விட்டு கொடுப்போம். அது நமக்கு நன்மையாய் இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். மேலும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருந்தது அல்லவா? உங்களுக்கு தெரிந்த அன்பான இடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்லையும் உள்ள நல்ல கமெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க. திரும்ப அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.